பாத்தீங்கன்னா எல்லா விதமான விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து மதர் ஆஃப் புரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா இதுதான் சிறந்தது. அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. வெல்கம் டு உமன் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 months 4 months 5 months பேபிக்கு என்ன பேபி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். பேபி ஃபுட்டுக்கு ராகி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன்ஸ் ராகியை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 2 hours தான் நான் ஊற வச்சேன். அதுக்கே இப்படி ஆயிருக்கு. இங்கே வந்து ரொம்ப லாங்காக ஊற வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஒரு மாதிரி புளிச்சு போயிடும். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ராகியை நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 30 minutes ஊற வச்சிங்கன்னா போதும். இதே மாதிரி ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதே மாதிரி எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக ராகி பால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இருக்கிற அந்த பிங்க் கலர் இதெல்லாம் வந்துட்டு பேபிக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து வடிகட்டிக்கலாம். இது வந்து நான் ரெகுலராக பேபிக்கு வந்து ராகி வடிக்கிறதுக்குன்னே யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்டர். அதே மாதிரி நீங்களும் ஒரு ஃபில்டர் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பேபிக்கு கொடுக்குறனால நம்ம வந்து தனியாக செப்ரேட்டாக ஒன்று வச்சுக்கணும். வேறு ஏதாவது டீ அதெல்லாம் யூஸ் பண்ணால் மிக்ஸ் ஆயிரும். அதோட நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. கீழே பால் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டிங்க. இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சு நம்ம வந்து இதை சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேப் விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க, இல்லைனா வந்து திக்காயிரும். 3 மாத குழந்தை 4 மாத குழந்தைக்கு அப்படிலாம்னா நீங்கள் வந்து லைட்டாக சூடானதுமே கொடுத்துடலாம், திக்காகிறதுக்கு முன்னாடியே. இப்போ இது வந்து லைட்டாக இந்த டெம்பரேச்சர் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து 3 மாத குழந்தைக்கு கொடுத்துடலாம். இப்போ எங்கள் குழந்தை வந்து ஓரளவுக்கு 5 மாதம் ஆகிட்டான். அதனால் நான் கொஞ்சம் திக்காகிறதுக்கே வச்சுருக்கேன். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ராகி கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து நம்ம பேபிக்கு கொடுக்கலாம். நான் வந்து ஆறுனதுக்கப்புறமா குழந்தைக்கு ஊட்டி காமிக்கிறேன். மிதமான சூட்டில் கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப சூடாக கொடுத்துடாதீங்க. ரொம்ப சில்லுன்னும் கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக வார்மாக கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப சூடாக கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஊட்டி காமிக்கிறேன். நல்லா லிக்விடாக போட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபீடிங் பாட்டிலே கூட போட்டு கொடுக்கலாம். நான் வந்து லாஸ்ட் மந்த்லாம் வந்து ஃபீடிங் பாட்டிலில் தான் போட்டு கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து அவன் சாலிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதே மாதிரி உங்கள் பேபிக்கும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக ராகியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து மதர் ஆஃப் புரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. பாடி பில்டிங் ஃபுட் இது. ஒரு உங்கள் பேபிக்கும் நீங்கள் வந்து கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் டாக்டர்ஸ் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 6 months வரைக்கும் நம்ம முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு மதர் ஃபீட் கொடுக்கணும். இது வேணால் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட்டிவாக நம்ம கொடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாளில் சீக்கிரமாக வெயிட் ஏறினாங்க, வெயிட் கெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உமன் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பால் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.